சிம்பிளாக ஹெல்த்தியாக மாதுளம்பழத்தில் மில்க் ஷேக் பண்ண போகிறோம். பால் அதுக்கப்புறம் சுகர் இல்லாமல் பண்ண போகிறோம். மாதுளம்பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் கே, சி, பொட்டாசியம், ஃபைபர் நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. அதனால் அனிமியை வந்து குணப்படுத்துது. ஸோ நம்ம அடிக்கடி மாதுளம்பழம் எடுத்துக்கலாம். அந்த வெயில் காலத்தில் எடுத்துக்கும் போது ரொம்ப ரொம்ப நல்லது கூட. இது மாதிரி சுளைகள் எடுத்துகிட்டு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா விதைகள் வேணாம் அப்படின்னா அதை கண்டிப்பாக நீங்கள் வடிகட்டிடணும். அப்போ தான் மில்க் ஷேக் குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு காட்டன் கிளாத்தில் கூட வடிகட்டலாம். இதில் வந்து ஆர்டிஃபிஷியல் கலரெல்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறதே கிடையாது. இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு வனிலா ஐஸ்கிரீம் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் போடலாம். இதுலேயே வந்து பீட்ரூட் வந்து பாயில் பண்ணி போடலாம், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தேங்காய் பால், ஐஸ் க்யூப்ஸ் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். ஸ்வீட் ரொம்ப வேணும்னு நினைக்கிறவங்க டேட்ஸை வந்து நீங்கள் அரைச்சி போடலாம். ப்ரௌன் சுகர், நாட்டு சர்க்கரை, வெல்லம் எல்லாமே நல்லாயிருக்கும். சர்வ் பண்ணும்போது மாதுளம்பழம், ஐஸ்கிரீம், அதுக்கப்புறம் மில்க் ஷேக், அவ்வளோதான். ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். ரோஸ் எசன்ஸ் கூட நீங்கள் ஊற்றலாம்.